வணக்கம் நண்பர்களே. நம்ம முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிரபஞ்சம் என்பதே நம்முடைய உறுப்புகள் தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவன் ஒரு கிறுக்கன் ஏதோ ஒரு வீடியோ போட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது இல்லையா? நிச்சயமாக அப்படி இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோம்னா அதை நம்ம ஆள் மனதில் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதை நம்ம அஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆழ்ந்து அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நிச்சயமாக அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்குங்கிறது உண்மைதானா இல்லையா? அப்பொழுது இந்த பிரபஞ்சம் எப்படி நமக்குள்ளே இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது, இந்த இதயத்தை எப்படி இயக்கிக்கிட்டு இருக்கோம், இதுக்காக நம்ம கற்பனை பண்ணுறோமா இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கணுமோன்னு இயங்கி கொண்டு தானே இருக்கிறது. இந்த சிறுநீரகம் நம்முடைய கழிவுகளை வடிகட்டணுமோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமா? இல்லை, அது வடிகட்டிக்கிட்டு தான் இருக்கிறது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் என்பது நம்ம கேட்டதை மட்டும் கொடுப்பதல்ல, அது இயங்கி கொண்டிருப்பது. அதை நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில்